ஐயப்பன் காட்டிற்குள் அடியெடுத்து வைத்ததுமே ஈசனால் அனுப்பப்பட்ட பூதகணங்களும் அவரை வணங்கி பின்தொடர்ந்தன. தேவேந்திரன் தலைமையில் தேவர்களும் ஐயப்பனுக்கு துணையாக வந்தனர். ஐயப்பனின் வருகையை அறிந்து கொண்டாள் மகிஷமுகி. ஐயப்பனை அழிக்க நினைத்து யுத்தத்திற்கு தயாரானாள். தன்னை எதிர்க்க ஒரு பாலகன் வந்திருப்பதைக் கண்டு சிரித்தாள் மகிஷமுகி. ஐயப்பனின் வருகையை அறிந்த முனிவர்கள் மகிஷமுகியால் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை ஐயப்பனிடம் முறையிட்டனர். ஐயப்பன் தனது அவதார நோக்கம் நிறைவேறும் கட்டம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தார். மானசீகமாக சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும்